காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சுந்தரகாண்டத்திலே நாம் இப்பொழுது 14வது அத்தியாயத்திலே இருக்கிறோம். இது ராமன் திருவடி தொழுத படலம். இந்த படலத்துக்கு பெயர், இந்த பெயரிலேயே இருக்கிறது என்ன அர்த்தம் என்று. ஏன்னா ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணுறாரு, முதல்ல கிஷ்கிந்தையிலிருந்து புறப்படுறாரு சுக்ரீவனுடைய ஆணைப்படி. ஏன்னா ராமர் செய்து கொண்ட ஒப்பந்தம் அது. என்னன்னா சுக்ரீவனுக்கு அவருடைய நாட்டை அவர் வென்று கொடுக்கிறார், வாலியை கொன்று. பின்பு அவர் என்ன பண்ணுறாரு, சுக்ரீவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 4 திசைகளிலும் சென்று தேடுமாறு ஆணையிடுகிறார் வானரப்படைகளிடம். அவங்க 3 திசைகளிலும் சென்று தேடி பார்த்து சீதாதேவியை காணவில்லை என்று கூறும் பொழுது ஆஞ்சநேய பெருமாளை தெற்கு திசை நோக்கி அவர்கள் செலவிடுக்கிறார்கள். அப்போது அவர் வேண்டிக்கிட்டு புறப்படுறாரு, எப்படியாவது நாம் சீதா பிராட்டியை பார்த்து விட வேண்டும் என்று. அப்பொழுது நிகழ்ந்தவை தான் கடல் தாவு படலம், ஊர்த்தேடு படலம், காட்சி படலம், உருக்காட்டு படலம், சூடாமணி படலம், பொழிலிருத்த படலம், கிங்கரர் வதைப்படலம், சம்புமாலி வதைப்படலம், பஞ்சசேனாதிபதிகள் வதைப்படலம், அக்ககுமாரன் வதைப்படலம், பாசப்படலம், பிணிவீட்டு படலம், இலங்கை எரியூட்டு படலம். இது வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். அங்கிருந்து புறப்படும் பொழுது மகேந்திர மலையில் என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ நாம் எங்கே முடித்தோம், கடைசி அத்தியாயத்தில் இலங்கை எரியூட்டு படலம். அங்கே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாளை ஒவ்வொரு வீட்டின் மீதும் அவர் விடுக்கிறார். ஏன்னா அவங்க வாளிலே தீ வைத்து விட்டார்கள். இதற்கு அவர் எப்படி பழி வாங்குறார் ஆஞ்சநேய பெருமாள், நாம் ஒன்றும் அதற்காக கஷ்டப்படவில்லை இலங்கையை எரிக்கணும்னு. ஆனால் அவங்களே வச்சு தீ அவங்களுக்கே போய் சேர்ந்து விட்டது. அதனால் என்ன பண்ணுறாரு, இலங்கையை எரித்து விட்டு கடைசியாக அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஏன்னா அதே இலங்கை மாநகரத்தில் தானே சீதாதேவி அம்மையார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் நாம் என்ன சொல்ல முடியும் ராமன் கிட்ட போயிட்டு, அப்படின்ற பயம் வந்து விட்டதாம். அப்போ என்ன சொல்கிறாங்களாம், வானத்து போகின்ற தேவர்கள்லாம் சீதா பிராட்டினுடைய கற்புக்கணல் அவளை ஒன்றும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னவுடன் அவருக்கு சந்தோஷம் வந்து விட்டது அனுமாருக்கு. ஏன்னா நாம் ஏதோ செய்ய போய் இப்படி ஆகிவிட்டதே அப்படின்ற வருத்தத்தோடு அவர் மீண்டும் கிளம்பி இருப்பார் இலங்கையை விட்டு. இப்பொழுது என்ன பண்ணுறாரு, சீதாதேவியிடம் போயிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்படுகிறார் இலங்கையை விட்டு. இப்போ இலங்கையை விட்டு புறப்படுறாரு, கடலை தாண்டி வந்தாயிற்று. ஏன்னா 100 யோஜனை தூரம் உள்ள பெரும் கடல் அது. அதை தாண்டி எங்கே வராரு, இப்போது மகேந்திர மலையில் நிற்கிறாராம். ஏன்னா நாம் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் கடல் தாவு படலத்தில் 3 விதமான இடையூறுகள் அவருக்கு ஏற்பட்டன என்று. அப்போது இந்த மகேந்திர மலை வந்தது என்னன்னா, கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய மலை அரசன் வெளிப்பட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, என் மீது தங்கி இளைப்பாற வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. காரணம் கேட்டாக்கா, முன்னொரு காலத்தில் இந்திரன் என்ன பண்ணுறானா, இந்த மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்ததாம், அவைகள் பறந்து கொண்டே இருந்தனவாம் வானத்தின் மீது. அதெல்லாம் தமக்கு இடையூறு என்று அவன் என்ன பண்ணுறானா, தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அவன் வெட்டி விடும் பொழுது இந்த மகேந்திர மலையை காப்பாற்றுகிறாராம் வாயு பகவான். அதனால் வாயு பகவானுடைய புத்திரனை தன் மீது இளைப்பாறுமாறு கேட்டுக்கொள்கிறார் மகேந்திர மலையின் அரசன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ ராமகாரியமாக புறப்படுகிறேன், நான் மீண்டு வந்தால் இங்கே தங்கி இளைப்பாரி விட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் அல்லவா. அதை இப்பொழுது நிறைவேற்றுகிறார் ஆஞ்சநேய பெருமாள். அங்கே இளைப்பாரியுடன் அவருக்கு சந்தோஷம் வந்து விட்டதாம் கடல் அரசனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகேந்திர மலைக்கு. ஏன்னா அவர் ஜெயத்தோடு திரும்பி வந்திருக்கிறார் அல்லவா. அதனால் இப்போ அங்கே இருந்து புறப்பட்டு என்ன பண்ணுறாரு, எங்கே நின்னாரோ அதே இடத்துக்கு வராரு. அந்த கிஷ்கிந்தைக்கு வரும் பொழுது வானர வீரர்கள்லாம் பார்க்குறாங்களாம். என்னன்னா அவங்களுக்கு பாருங்க, தூரத்துலேருந்து தென்படுதான் இலங்கை மாநகரம். அங்கே என்ன நிகழுது, வானத்தில் கரும்புகையாக புறப்படுகிறதா. அப்போ என்ன நினைக்கிறாங்களாம், அப்போ அனுமார் இலங்கை மாநகரத்தை எரித்து விட்டு விட்டுருக்கார் அப்படின்னு ஒரு சங்கதியை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களாம். குறிப்பால் உணர்ந்தார்கள் அல்லவா வானர வீரர்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷமா. ஏன்னா அனுமனை பார்த்தவுடன் அவர்களுக்கு கரை கொள்ள முடியாத ஆனந்தம், உவகை, பெருமிதம் எல்லாம் வந்து விட்டதான். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் புறப்பட்டு போனார். இவர் திரும்பி வந்திருக்கிறது வெற்றி செய்தியோட சீதாதேவி அவர் பார்த்து விட்டார் என்பதை எப்படி அவங்க அறிந்து கொள்கிறார்கள். அவருடைய உடம்புல புண்கள் இருக்கான் அனுமாருடைய உடம்புல. ஏன்னா எத்தனை பேர் அஸ்திரத்தால் அடிச்சிருக்காங்க, அவரை கட்டியிருக்காங்க இல்லையா பிரம்மாஸ்திரத்தால். அப்போ எல்லாம் அவருக்கு காயம் இருக்கும் இல்லையா. அதையெல்லாம் பார்த்த உடனே என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படின்றத அவங்க அனுமானித்து விட்டார்கள் வானர வீரர்கள். அப்போ என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் சீதாதேவியை பார்த்தீங்களான்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாராம் ஆஞ்சநேய பெருமாள், நான் முதல்ல ராமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாராம், விருப்பப்படுறாராம். இதை குறிப்பால் உணர்ந்து கொண்டார்களாம் அந்த கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானர வீரர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களாம்,
நீங்கள் முன்னாடி புறப்படுங்க அப்படின்னு ஆஞ்சநேய பெருமாளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது ஒரு தனி ட்ராக் இருக்குது. இந்த ராமன் திருவடி தொழுத படலத்தில் என்னன்னா, இப்போ இவர் பார்த்துட்டு வந்துட்டார் இல்லையா சீதா பிராட்டி அம்மையை, இந்த வெற்றி செய்தியை கொண்டாட வேண்டும் அல்லவா, அதனால் ஒரு விஷயம் பண்ணுறாங்களாம். என்னன்னா, இந்திரன் வாலிக்கு கொடுத்தது ஒரு பெரிய மதுவனம். அது ஒரு சோலை, கற்பக சோலை மாதிரி இருக்கும் நந்தவனம். அங்கே மலர்கள் தேனடைகள்லாம் இருக்கும். இந்த வானர கூட்டங்கள் என்ன பண்ணுறாங்களாம், அங்கே போயிட்டு ஒரே அமர்க்கலம் படுத்துக்கிறார்களாம். என்ன பண்ணுறாங்கன்னா, தேனடையெல்லாம் பிழிஞ்சு தேனையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே கும்மாலம் இடுகிறார்களாம், ஆனந்த கூத்தாடுகிறார்களாம், அந்த மதுவனத்தை அழித்து விட்டார்களாம். இந்த செய்தி யாருக்கு போகின்றது? சுக்ரீவனுக்கு போகுது. அவனா கூப்பிட்டு கேட்கிறான் என்ன நிகழ்ந்தது அப்படின்னு. ஏன்னா அந்த மதுவனத்தை காவல் காத்து கொண்டிருப்பது ததிமுகன் என்ற ஒரு வானர வீரன். அவன் சொல்கிறானாம், ஐயா இம்மாதிரி இந்த வானர வீரர்கள்லாம் உள்ளே புகுந்து ரொம்பவும் அட்டகாசம் பண்ணுறாங்க ஐயா, கேட்டாலும் அவங்க என்னை நல்லா அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னை விட்டு வைக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாராம் ததிமுகன். அப்போ புரிஞ்சு போயிடுச்சான் சுக்ரீவனுக்கு. என்னன்னா, அனுமன் திரும்பி வந்திருக்கார், ஆனால் வெற்றி செய்தியோடு வந்திருக்கார். இதை புரிந்து கொண்ட வானர வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் ஆரவார கூச்சல் சந்தோஷம் இடுகிறார்கள். அதனால தான் இந்த மதுவனத்தை அழித்திருக்கிறார்கள் என்று ராமனிடம் சொல்கிறாராம். ஏன்னா ராமனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சான். இப்போது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்க வரலை இல்லையா, சொல்லிட்டு போனாங்க இல்லையா ஆஞ்சநேய பெருமாள் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் போனவங்க திரும்பி வரலாம், நாம் என்னென்னு நினைக்க முடியும்? ஒரு கால் சீதாதேவி அங்கே இறந்து விட்டார்களோ, அந்த துக்க செய்தி என்னிடம் சொல்வதற்கு அவர்கள் பயந்து கொண்டு அங்கேயே இருந்து விட்டார்களா, இல்லை அவங்களும் மாண்டு போய் விட்டார்களா, இப்படியெல்லாம் என்னமா ராமனுக்கு. அதனால் ரொம்பவும் கலக்கமாக இருக்காராம். அவர் படுற துயரத்தை நம்மால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டப்படுகிறாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ சுக்ரீவன் சொல்கிறாராம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, சோர்வாக இருந்தீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் என்ன நிகழ்ந்ததுன்னு. ஏன்னா ததிமுகன் சொல்கிறான், மதுவனத்தை வானர வீரர்கள் அழித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஞ்சநேய பெருமாள் தெற்கு நோக்கி புறப்பட்டார் அல்லவா, அவர் வெற்றி செய்தியோடு வந்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்ட வானர வீரர்கள் செய்த அட்டகாசம் தான் இது, நீங்கள் ரொம்பவும் சந்தேகப்பட வேண்டாம், அனுமார் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாராம். அவர் சொன்னா போலவே என்ன நடந்தது, இப்போது ஆஞ்சநேய பெருமாள் ராமரை தேடிக்கொண்டு வந்து விட்டார். இதை ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு கவி சக்கரவர்த்தி கம்பர். என்னன்னா, சாதலை முன்னம் தீர்த்து வீரா அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா, நாங்கள் கஷ்டப்படுவோம் இல்லையா, அதனால் நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறாங்களாம் வானர வீரர்கள்லாம். இதை செவி மேற்கொண்டு என்ன பண்ணுறாரு ஆஞ்சநேய பெருமாள், இப்போது சுக்ரீவனை கூட முதல்ல பார்க்கல, அவர் ராமனை தேடிக்கொண்டு வருகிறார். வந்த உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க, ராமனை வணங்கவில்லை, தெற்கு திசை நோக்கி இலங்கையை பார்த்து 2 கையையும் கூப்பி தலைக்கு மேலே மண்ணு கீழே விழுந்து அவர் வணங்குறாராம். அப்போது புரிஞ்சு போச்சு தான் ராமனுக்கு. ஏன்னா எப்போ அவர் இந்த மாதிரி ஒரு கை கூப்பி அஞ்சலி செலுத்துறாருன்னு சொன்னாக்கா, இது சீதையோட கற்பு நலம் நன்றாக இருக்கிறது என்று தான் அர்த்தம் இதற்கு. அப்போது கேட்கிறாராம், நீ சீத்தையை பார்த்தாயா அப்படின்னு ராமர் கேட்கும் பொழுது அனுமார் சொல்கிறார் பாருங்க, கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால்னு சொல்கிறாராம். கற்பினுக்கு அணியை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். சீதா அம்மையை பார்த்தேன் என்று அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு, கற்பினுக்கு அணியை, எவ்வளவு கற்போடு இருக்காங்க சீதா பிராட்டி. அதனால் அவர் சொல்கிறாராம், சரி நீ என்னெல்லாம் நடந்தது அதையெல்லாம் சொல்லணும் எங்களுக்கு விரிவா அப்படின்னு கேட்கிறாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது ஆஞ்சநேய பெருமாள் சொல்கிறாராம் என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி. இவர் இலங்கை மாநகரை அடைந்தாரா, அங்கே அசோகவனத்தில் சோகமே உருக்கொண்டு சீதா பிராட்டி அமர்ந்திருந்தார்களா, யாரும் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நாம் இறந்து போய்விடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறார் ஆஞ்சநேய பெருமாள், அங்கே பிரசன்னமாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாற்றை சொல்கிறார். தசரதராமருக்கு அவர் எப்படி பிறந்தார் அப்படின்னு ஆரம்பித்து எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்லும் பொழுது இந்த அம்மையாருக்கு சரி இவரை நம்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சொல்கிறாங்களாம். எப்படி இருக்காரு ராமர் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் எல்லாத்தையும் சொல்கிறது, அதை எல்லாவற்றையும் சொல்கிறார் ஆஞ்சநேய பெருமாள். அப்போது என்ன நிகழ்ந்தது, அப்போ இவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த கணையாடியை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுத்து விட்டு சீதா பிராட்டி அம்மையிடமிருந்து பெற்ற அந்த சூடாமணியை வாங்கி விடு, அதை இப்பொழுது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு காட்டுகிறார். அதை பார்த்தவுடன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆனந்தம் மிக பெரிதாக இருக்கின்றது. ஏன்னா அவருக்கு எத்தனை உயிர் உண்டு என்று நாம் நினைக்கிறோமோ அத்தனை உயிர் இருக்கிறவா. ஏன்னா அதை பார்த்தவுடன் அவர் நித்தம் அவருக்கு உயிர் வந்ததாம் அந்த சூடாமணியை பார்த்தவுடன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு. அப்போ இவர் சொல்கிறாரு ஆஞ்சநேய பெருமாள்,
இந்த கிங்கரர் வதைப்படலும் நாம் சொன்னோம் இல்லையா, கிங்கரர்கள் எல்லாம் அழித்தாருன்னு, அந்த விருத்தாந்தத்தை எல்லாம் சொல்லவே இல்லையா ஆஞ்சநேய பெருமாள். என்னன்னா தன்னுடைய வீரதீர பெருமை அவர் மறைத்து விட்டார் ஆஞ்சநேய பெருமாள். ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்னன்னா அவருடைய உடம்புல புண்கள்லாம் இருக்கு இல்லையா ஆஞ்சநேய மூர்த்திக்கு, அதை பார்த்ததும் புரிந்து விட்டது இவர் ஏதோ சண்டையிட்டு வந்திருக்கிறார் அரக்கர்களிடம் அப்படின்னு. பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டாரு ஆஞ்சநேய பெருமாள். இந்திரஜித்து விடுத்தான். அரண்மனைக்கு போனார். இலங்கேஸ்வரன் கிட்ட பேசினார். இம்மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் சீதாதேவி அனுப்பிவிடு, இது உனக்கு நல்லது, உன்னுடைய குலத்துக்கும் நல்லது. ஆனால் அவன் கேட்கவில்லை. என்ன பண்ணுறான், உன்னை அப்படியே விட மாட்டான் அப்படின்னு வாலியில் தீயிட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, இலங்கை மாநகரத்தை எல்லாம் தீயிட்டு அழித்து விட்டு இப்போது வந்து நிற்கிறாரு. இது வரைக்கும் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்பவும் ஆனந்தமாகி விட்டு சொல்கிறாராம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அப்போ புறப்படட்டும் படைகள்லாம் அப்படின்னு ஒரு வெற்றி செய்தியை சொல்கிறார். ஏன்னா இப்போது நாம் படையெடுத்து சென்றால்தான் ராவணனை வெல்ல முடியும், அப்புறமா சீதா பிராட்டியை மீட்க முடியும். அப்போது ஆஞ்சநேய பெருமாள் சொல்கிறாரு பாருங்கள் சீதா பிராட்டியோட பெருமையை. சீதா பிராட்டியம்மை தனக்கு மட்டும் நன்மை செய்து கொள்ளவில்லை, அவளுடைய குலம் ஜனகருடைய குலம், அவள் பிறந்த குலம் அல்லவா, அதற்கும் உன்னுடைய குலம் தசரதனுடைய குலத்துக்கும் என்னுடைய குலத்துக்கும் அவ என்ன சொல்கிறவராரு ஆஞ்சநேய பெருமாள், வானரர்களுடைய குலங்களுக்கும் அவ ரொம்பவும் நன்மை செய்திருக்கிறாளாம் சீதா பிராட்டி அம்மை. அது மட்டும் கிடையாது, தேவர்களுக்கும் அவள் நன்மையை செய்திருக்கிறாளாம். இவ்வளவு நன்மையை சீதா பிராட்டி செய்திருக்கிறாள், அவளை விட ஒரு மேலானவங்க உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறாராம். ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாராம். என்னன்னா தங்கத்துக்கு ஒப்பானதை நம்மளால் சொல்ல முடியுமா, தங்கத்துக்கு ஒப்பு தங்கம் தானே, அப்படி சீதா பிராட்டி அம்மைக்கு ஒப்புமை சொல்ல முடியாது, அவங்க தான் அதற்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு சொல்கிறாராம். இந்த சீதா பிராட்டியால் 3 தேவர்கள் இருக்காங்க இல்லையா, மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன், இவங்களுடைய தேவிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு நலன் எப்படி உண்டாகியதாம், சீதா பிராட்டி அம்மையினுடைய கற்பு நலனால் உண்டாகியதாம். இப்படி வாழ்த்துகிறார் வாயார ஆஞ்சநேய பெருமாள் சீதா பிராட்டியை. இப்போ இவ்வளவு செய்தியை சொன்னோட என்ன பண்ணுறாங்களாம், எழுக படைகள்னு சொல்லிட்டாரு இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி. இப்போது தென் திசையை நோக்கி வானர வீரர்கள் புறப்படுகிறார்களாம், ரொம்பவும் ஆரவாரத்தோட கூச்சலோட. அப்போது என்ன நடக்குது, 12 நாட்களில் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கடலை அடைந்து விட்டார்களாம். இப்போ கடலை கடக்கணும்னா என்ன பண்ணணும், கடலுக்கு நடுவில் பாலம் எழுப்பணும் இல்லையா. இது இந்த சுந்தரகாண்டத்தில் வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 12 நாட்களுக்குள்ள அந்த மகேந்திர மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. கடலை மட்டும் இன்னும் கடக்கவே இல்லை. ஏன்னா பாலம் கட்டி தான் கடக்க முடியும். ஆஞ்சநேய மூர்த்தி என்ன ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு 100 யோஜனை தூரம் உள்ள கடலை கடந்து விட்டார். ஆனால் இவ்வளவு வானர வீரர்கள் கடக்க வேண்டும் அல்லவா, அதற்கு பெரிய பாலம் எழுப்ப வேண்டும் அல்லவா. அப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த கடலரசன் கிட்ட அனுமதி வாங்குவதற்காக 7 நாட்கள் தர்பை புல்லின் மீது அமர்ந்து தியானம் செய்தாராம், தவம் செய்தாராம். பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, இப்போது கடலுக்கு நடுவில் பாலம் கட்டுறதுனாக்கா அதற்காக. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அகம்பாவத்தால் காட்சி கொடுக்காமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, தன்னுடைய கோதண்டம் என்ற வில்லை எடுத்து நானே தெரிக்க விடும் பொழுது அவனுக்கு தான் செய்த தவறு புரிந்து என்ன பண்ணுறான், காலில் விழுந்து விழறான். ஏன்னா அவர் நினச்சிருந்தா ஒரே ஒரு அக்னியாஸ்திரம் விட்டாக்கா கடல் முழுவதும் வற்றி விடும் அல்லவா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தாங்கள் தாராளமாக இங்கே பாலம் கட்டி கொள்ளலாம்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அவங்க சேது பாலத்தை நிறுவி ராவணன் மீது போர் தொடுத்து சீதா பிராட்டிமையை அங்கே இருந்து சிறை மீட்கிறார்கள். இது ராமாயணத்தில் வரக்கூடிய அற்புதமான விஷயம். இதில் நாம் கடைசியாக பார்க்கணும் என்னன்னா, சுந்தரகாண்டம் படித்து விட்டு அப்படியே நாம் எழுந்து போயிட முடியாது. ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய வீரதீர பராக்கிரமத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்லணும்னா, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கவரை வீச விரைசரி கமல தான்சேர் வெண்ணை மண் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மவுலி அப்படின்னு முடிக்கணும். ஏன்னா ராமர் பட்டாபிஷேகத்தோட தான் எப்போவுமே நாம் ராமாயணத்தை முடிக்கணும். இது நியதி, இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா கடைசியாக மங்களமாக முடிக்க வேண்டும் அல்லவா. இப்போ வெறுமனே சுந்தரகாண்டத்தில் நாம் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி கிளம்பி போகிறாரு, கடலுக்கு தாண்டி போயிட்டு வாங்கிட்டு வராரு சீதா பிராட்டியிடமிருந்து சூடாமணியை. அதை வாங்கி கொண்டு வந்து ராமரிடம் சேர்ப்பித்து விடுகிறார். சுக்ரீவன் என்ன பண்ணுறாரு, படைகளோடு புறப்படுகிறார். இதை மாத்திரம் நாம் சொன்னாக்கா அது நன்றாக இருக்காது. ஏன்னா அவர் எப்படி சொன்னார் சீதா பிராட்டி அம்மையிடம், என்னுடைய தோல் மீது ராமனும் சுக்ரீவனோட தோல் மீது லக்வனும் அமர்ந்து கொண்டு வந்து இந்த இலங்கேஸ்வரனிடமிருந்து உங்களை சிறை மீட்பார்கள்னு சொன்னாங்க இல்லையா, அதை செய்து காட்டியார்கள் அல்லவா. அப்போது இந்த மங்களத்தோடு நாம் முடிக்கணும். எப்படி முடிக்கிறார்கள் என்றால்,
வசிட்டனே புனைந்தான் மௌலி. மௌலினாக்கா கிரீடம். ராமருடைய குலகுரு வசிஷ்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ராமர் பட்டாபிஷேகத்தை கொண்டு வருகிறார் இந்த பாடல்களிலே. அப்போ என்ன நடக்குது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ராமர் பட்டாபிஷேகத்தை கண்களிர பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது நாம் இந்த சுந்தரகாண்டம் என்ற இறுதி அத்தியாயத்தை முடித்துக்கொள்வோம். மங்களமான நிகழ்வுகளோடு, ராமர் பட்டாபிஷேகத்தோடு. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. பக்கத்திலே சீதா பிராட்டி அம்மை உட்கார்ந்திருக்கிறார்கள். கீழே ஆஞ்சநேய பெருமாள் அமர்ந்திருக்கிறார். இப்போது சாமரம் வீசுகிறார்கள் பரதனும் சத்ருக்னனும், பக்கத்திலே லக்ஷ்மணனும் இருக்கிறார். அப்போ குலகுருவோட ஆசீர்வாதத்தோடு இந்த அற்புதமான நிகழ்வு நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.